FL77 வருது. அதை வாங்கி யூஸ் பண்ணேன். இலை சுருட்டு இருந்துச்சு, இலையில புழு இருந்துச்சு, இதெல்லாம் அதில் கேட்டுச்சு. அடித்ததுக்கப்புறம் நல்லா இருக்கு. இலைப்பேன் பிரச்சனை சரியாயிருக்கு, சுருட்டு உள்ளது சரியாயிருக்கு, பூ கொஞ்சம் அதிகமாக வருது, காய் நல்லா போச்சு, இதெல்லாம் நல்லா இருக்கு, திருப்தியாக இருக்கு. பேர் சரவணன். பச்சை மிளகா வந்து 1 ஏக்கரில் பயிரிட்டுருக்கேன். ஃபேஸ்புக்கில் பார்த்து ஒப்பீனியன் கேட்டு வாங்கி மருந்து அடித்தேன். இதில் இவங்க மருந்தை வாங்கி அடித்ததும் எங்களுக்கு இந்த இலைப்பேன் வர்றது, இலை சுருட்டு வர்றது குறைஞ்சிருக்கு, காய் மகசூல் கொஞ்சம் கூடியிருக்கு. FL77 வருது. அதை வாங்கி யூஸ் பண்ணேன். இலை சுருட்டு இருந்துச்சு, இலையில புழு இருந்துச்சு, இதெல்லாம் அதில் கேட்டுச்சு. அடித்ததுக்கப்புறம் நல்லா இருக்கு. இலைப்பேன் பிரச்சனை சரியாயிருக்கு, சுருட்டு உள்ளது சரியாயிருக்கு, பூ கொஞ்சம் அதிகமாக வருது, காய் நல்லா போச்சு, இதெல்லாம் நல்லா இருக்கு, திருப்தியாக இருக்கு. இல்லை, இது வந்து இப்போ 2வது மருந்து. பூ போட ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த ஒரு மருந்து அடிக்க ஆரம்பித்தேன். இதுக்கப்புறம் பூ போட்டதுக்கப்புறம் ஒரு அட்டியும், காய் போட்டதுக்கப்புறம் ஒரு தடையும் அடிச்சிருக்கேன். நல்ல ரிசல்ட் கிடச்சி. 3 மூடை காய் பிறக்கிருக்கு. முதல் தடவை பிறக்கிருக்கு, 2வது தடவை இன்னும் பிறக்கலை. புடலங்காய் பயிர் பண்ண போகிறேன். புடலங்காவும் தக்காளியும் அடிச்சு, தக்காளி, பூசணி, சொரை இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். உங்கள் மருந்தை யூஸ் பண்ணுவேன். முதல்ல இருந்தே யூஸ். இது வந்து இடையில யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அடுத்த இடையில வந்து பயிரிடும் போது முதல்ல இருந்தே ஆரம்பிச்சேன்.